ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.5 பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 சார்ஜஸ் இருக்குது. இந்த 4 சார்ஜஸுமே இந்த பிக்சரில் காமிச்சபடி, அதாவது சர்க்கிளோட இந்த 4 கார்னர்லேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அரேஞ்ச் பண்ண அந்த சார்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னால ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1 சார்ஜ் மேலே மற்ற சார்ஜஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட குவான்டிட்டி என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் குவான்டிட்டி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஒவ்வொரு சார்ஜோட குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா +1 மைக்ரோ கூலுமாக இருக்குது. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சார்ஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈச் சார்ஜோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சார்ஜோட டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 மீட்டராக இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் ஃபோர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்திங்கன்னா Q1 மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா 3 சார்ஜஸும் Q1 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா Q2 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை F12ன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த F12 வந்து 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் ஆகுது, அதாவது 2 காம்பனண்ட்டாக பிரியுது. அது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் F12 cos θ, தென் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் F12 sin θ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா F4 வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. F14 அது பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. F14 ஹரிசாண்டல் காம்பனண்ட் F14 cos θ, வெர்டிக்கல் காம்பனண்ட் F14 sin θ. அடுத்து பார்த்திங்கன்னா Q3 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது. இப்போ இந்த Q3 கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த F14ம் F12ம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டோட ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக அந்த Q1ன்ற சார்ஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம சொல்யூஷனில் ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 2 சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2 Q4 Q1 Q3. இதுக்கிடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அதுக்கு நம்மளுக்கு பிதகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பிதகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ R = 1 மீட்டர் தெரியும். R12 R14 பார்த்திங்கன்னா √2R² கிடைக்கும். இந்த R²லேருந்து √² வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு R√2 அப்படின்றது கிடைக்கும். அதை நம்ம √2 மீட்டர்னு கூட வச்சுக்கலாம். தென் R13 பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்டாக அந்த சர்க்கிளோட டயாமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு 2R நீங்கள் ஆட் பண்ணி போட்டாலே போதும், உங்களுக்கு 2R அப்படின்றது கிடச்சிரும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 மீட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃபைன் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா சார்ஜோட குவான்டிட்டியை கொண்டு போய் ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். F12 ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். F12 = 1/4πε0 Q1 Q2 / R²12 ஓகே. ஸோ இந்த 1/4πε0 நல்லா தெரியும், 9 × 10⁻9. அதே மாதிரி பார்த்திங்கன்னா Q1 Q2 1 × 10⁻6 × 1 × 10⁻6 டிவைடட் பை √2² ஓகே. இந்த √2² இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் டேர்ம்லேயும் ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா 2 மட்டும் கிடைக்கும். இப்போ அந்த 9 × 10⁻3 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 4.5 × 10⁻3 நியூட்டன்றது கிடைக்கும். அண்ணன் பார்த்திங்கன்னா அதே ஒர்க்கை தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். F13 1/4πε0 Q1 Q3 டிவைடட் பை R13² ஓகே. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.25 × 10⁻3 நியூட்டன் கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/4க்கும் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், உங்களுக்கு 4.5 × 10⁻3 நியூட்டன் கிடைக்குது. ஓகே. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். From the figure theta = 45 degree, then the total force on Q1 ஓகே. இப்போ 45 டிகிரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த F2 ஃபோர்ஸும் F4 ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா the total force
is equal to F12 plus F13 plus F14 வெக்டார்ஸ். ஓகே, இப்போ F12ன்றது ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. F12 cos theta I cap plus F12 sin theta minus J cap. தென் F13 பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கனால I cap மட்டும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் F14 cos theta I cap ப்ளஸ் F14 sin theta J cap அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ ஸோ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் டேர்மை நம்ம வெளியில் கொண்டு வந்தோம்னா எப்படி வரும்னு பாருங்கள். F12 cos theta I cap மைனஸ் F12 sin theta J cap ப்ளஸ் F13 I cap ப்ளஸ் F14 cos theta I cap ப்ளஸ் F14 sin theta J cap. சிட்டிஸ் இந்த இமேஜில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும். F12 இஸ் ஈக்குவல் டு F14. ஸோ ரெண்டோட ஃபோர்ஸ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் குவான்டிட்டி சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக, அதாவது F12க்கு பதிலாக நான் F14 கூட எடுத்துக்கலாம், இல்லை F14க்கு பதிலாக F12 கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம F12 கூட எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ எந்த இடத்துலலாம் F14 இருக்கோ அந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்கணும், F12ன்னு எடுத்துக்கிறணும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F12 cos theta I cap மைனஸ் F12 sin theta J cap plus F13 I cap plus F12 cos theta I cap plus F12 sin theta J cap. அப்போ இங்கே ஒரு மைனஸ் F12 sin theta J cap இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி F12 sin theta J cap இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு, F1 total is equal to F12 cos theta I cap plus F13 I cap plus F14 cos theta I cap கிடச்சிடும். அப்போ F14 கிடையாது, அது F12. ஸோ இப்போ இந்த ரெண்டு F12 இருக்கனால அது ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா F total is equal to 2F12 cos theta I cap plus F13 I cap அப்படின்றது கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்க F12 வேல்யூவையும் F13 வேல்யூவையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 bracket 4.5 into 10 power minus 3 cos 45 degree I cap plus 2.25 into 10 power minus 3 I cap அப்படின்றது கிடைக்கும். இப்போ இதிலிருந்து என்ன செய்ய போகிறோம், cos 45 உங்களுக்கு நல்லா தெரியும், 1/√2. ஓகேயா? ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 4.5√2 ப்ளஸ் 2.25 into 10 power minus 3 I cap. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8.613 into 10 power minus 3 I cap அப்படின்ற டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஃபோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது என்ன, 8.613 into 10 power minus 3. Q1 மேலே மற்ற 3 சார்ஜஸும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இதுதான்.